போயிட்டு இருக்கா. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்து நேற்று தினம் ஃபுல்லாக வெளியாயிருச்சு. இதில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முக்கியமான பெரும்புள்ளிகள் வந்து எல்லாருமே தோல்வி விட்டாங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்கள் நல்லது பண்றதுக்கு முடிவு எடுக்க போறாங்க, இல்லைன்னா இது பண்ண போறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல வெற்றி பெற்று பெரும்பான்மையா இருக்காங்க. இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னொரு 10 சீட்டு வேணும். இந்த 10 சீட்டு, இந்த 10 எம்எல்ஏ எங்க இருந்து எடுக்க போறாங்கன்னு தெரியல, யார் யார் ஆதரவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த 108 எம்எல்ஏக்கு பவர் இருக்கான்னு கேட்டா பவர் கிடையாது. இந்த 10 எம்எல்ஏக்கு முழு பவர் இருக்கு. காரணம் என்னன்னா, இவனால மட்டும்தான் ஆட்சி அமையறதும் அமையாதும் இருக்கு. இவ்வளவு வச்சு ஆட்சி அமைச்சிட்டா கூட செயல்பாடுகள் பிடிக்கல, இவங்களுக்கு தேவையான நடக்கலன்னா கூட அதை விட்டு விளைய வந்துட்டானா ஆட்சி அமைக்க முடியாது. அந்த இதெல்லாம் நடந்துடும். பல இது ஓடிக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல. எனிவே தமிழக வெற்றி கழகம் சார்பா யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றாலும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள எங்க திருவாரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற கே ராஜீவண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா போன தடவை இருந்த எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் கூட செஞ்சதா நாங்கள் பார்த்து கிடையாது. அவர் பேரு கூட எனக்கு முழுசா தெரியாது, எனக்கெல்லாம் தெரியாது, என் தம்பி எங்கள் வீட்டில் அவர்களுக்கு தெரியாது. எங்க தொகுதியில், அதாவது எங்க ஊர் திருவொற்றியூர்ல அவரை கூட யாருமே பார்த்தது கிடையாது. புதுசா வந்திருக்காங்க, அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். எங்க பாகம்பிரியா கோயிலையும் சரி, சுற்றி இருக்க கிராமங்களையும் சரி, அனைத்து ஊர்களையும் மேம்படுத்தி விட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது போக வாழ்வா சாவாங்கிற நிலைமையில தான் இப்ப தமிழக வெற்றி கழகமே இருக்கு. ஏன்னா இந்த 10 எம்எல்ஏ தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னா, நம்ம அமைதி படம் பார்த்திருப்பிய சத்யராஜ் அவர்கள் வந்து மணிவன் வந்து பிரிஞ்சு சுயேட்சை வேட்பாளர் நின்று ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்ச உடனே அந்த சுயேட்சை வேட்பாளர் சத்யராஜ் யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அதனால சத்யராஜ் என்னென்னலாம் கேட்கிறாரோ அம்பிட்டே அந்த பிரகாஷ்ராஜ் கொடுப்பாரு. நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, நிதித்துறை, இதெல்லாம் பத்தாது, இதுக்கு மேலேயே முதன்மையானதான் முதலமைச்சர் சொல்லி முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறமாட்டி என்ன நடக்குங்கிறது அந்த படத்துல எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அந்த 10 எம்எல்ஏ கையிலையும் இருக்கு. இந்த 10 எம்எல்ஏ என்ன சொல்றாரோ அதுதான் தமிழக வெற்றி கேட்டாங்கன்னா வேற வாய்ப்பே கிடையாது. அதுதான். ஏன்னா இது வந்து தொங்கு சட்டசபையா இருக்கு. தொங்கு சட்டசபைன்னா என்ன சொல்லுவாங்க, வாழ்வா சாவாங்கிற மாதிரி தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க. அது இம்ப்ளிமெண்ட்லேயே இருக்கு, எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு, நீங்க பார்த்துருக்கலாம். முக்கியமான சந்தோஷம் என்னன்னா, அதிமுக ஜெயிக்கிற காலகட்டத்திலையுமே வந்து சென்னை வந்து திமுக கோட்டையா இருந்திருக்கு. சென்னையில இருக்க 16 தொகுதியும் திமுக தான் ஆக்கிரமிக்கும். இந்த தடவை 2 செங்கலை மட்டும் மிச்சம் வச்சுட்டு மித்த எல்லா செங்கலையும் மண்ணையும் ஜல்லிகள் எல்லாத்தையும்